அட்டை துரைமுருகன் அண்ணன் வந்து சொன்னாரு மதுரை வெற்றி தேட்டர்ல வந்து 2000 ரூபாய் வாங்கினாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு. அது வந்து ஒரு பொய்யான ஒரு அறிக்கை. 5000 ரூபாய் வாங்கினாங்க, அதுதான் உண்மை. நீங்க 5000 ரூபாய் கொடுத்து வாங்குனீங்களா டிக்கெட்? எதுக்கு 5000 ரூபாய் கொடுத்து எதுக்கு வாங்குறாங்க? யார் இருக்கிறா? சீமான் நிப்பாரா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சுட்டு நீங்க தமிழ் தேசியம் பேசுனது என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க ஏத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்னுடைய கொள்கைன்னு சொல்றேன். எப்படி சொல்றேன்னா, வாக்குறுதி முழுமதா டாஸ்மார்க்கை ஒழிக்கிறேன்னு சொல்லி கொடுத்தீங்க. அதிமுக வந்து பாத்தீங்கன்னா 500 கடையை ஒழிச்சாங்க. ஃபர்ஸ்ட் 750 கடை மூடப்பட்டிருக்கு. மூடப்பட்டு 11 to 11 பார் 1000 திறக்கப்பட்டிருக்கு. 1.5 கோடி வட இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து விட்டார்கள் சொல்லிட்டு வரக்கூடியவர்களை பெரும்பான்மையானவர்கள் தலித் மக்கள். முதலாளிகளாக இங்க மாறி இருப்பது தலித்துகளா இல்ல நீங்க சொல்ற சோகால்டு முகர்ஜியும் பானர்ஜியுமா? பாரதியார ஒரு கட்சி முன்னிறுத்தும் போது நீங்க அவரை பார்ப்பனர்னு சொல்லி எள்ளி நகையாடுறீங்க. தம்பி ஒரே கேள்விக்கு எனக்கு பதில் சொல்லுங்க தம்பி. அண்ணா, இந்தியாவில் உள்ள தமிழன் யாருன்னு மலையாளி யாருன்னு கேட்டுவீங்களா? கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல ஒண்ணும். முதல்ல அண்ணன் துரைமுருகன் அவர்கள்ட்ட நீங்க தமிழ் தேசியம் பேசுறீங்க, சரி ஓகே. ஆனா நீங்க தமிழ் தேசியம் பேசும்பொழுது தம்பிமார்கள்ட்ட இது எப்படி போய் மாறுதுன்னா, இங்க தமிழர்கள் மட்டும்தான் இருக்கணும், நீ கிளம்பி ஆந்திராவுக்கு போ, நீ கிளம்பி வடநாட்டுக்கு போன்னு சொல்லிட்டு தமிழ் செப்பரேட்டிசம் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இது நிதர்சனமான உண்மை. இது எல்லா இடங்களையும் பார்க்க முடியுது. அதனால நீங்க பேசும்பொழுதெல்லாம் கொஞ்சம் பேசி முடிக்கும் பொழுதோ ஆரம்பிக்கும் பொழுதோ இது வந்து தமிழ் செப்பரேட்டிசம் இல்லைன்றதை உறுதிப்படுத்திக்க. 1.5 கோடி வட இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து விட்டார்கள் சொல்லிட்டு தமிழ்நாட்டில் 1800கள்ல இருந்து பஞ்சம் உழைப்பதற்காக பசியும் பட்னிமா பல நாடுகளுக்கு இந்தியாவில் விட்டு வெளியேறி இருக்காங்க. அவங்கெல்லாம் உங்களை மாதிரி கேட்க ஆரம்பிச்சு அங்கே இருக்க தமிழர்களை வெளியே அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு இடம் பத்துமா? எந்த நாடுகள் எடுத்துட்டாலும் 10 விழுக்காடு 15 விழுக்காடு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமான தமிழ்நாட்டு மக்கள், தமிழ் இனக்குடிகள் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு 1.5 கோடி பேர் இந்தியாவில் இருக்கக்கூடிய சில மாநிலங்கள்லேருந்து இங்கே வந்துட்டாங்கன்றத உணர்ச்சி பொங்க பேச ஆரம்பிச்சிங்கன்னா வெளியே இருக்கக்கூடிய நம் தமிழ் உறவுகளை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஐயா. அதனால் அப்படி பேசுறது நான் எதிர்க்கிறேன். தமிழ் ஆளுமைகள் தான் இங்கே ஆளணும் அப்படின்னா சிங்கப்பூரில் எடுத்துக்கோங்க, மலேசியாவில் எடுத்துக்கோங்க. இங்கே நம்ம தர்மன் சண்முகரத்னம் ஐயா அவர்கள் இருக்கார். அவர் உண்மையான அதிபர். அங்கே அவர் வந்து இங்கே தமிழ் மரபுலேருந்து போனவர் தான். அப்போ எதுலேருந்து பிறந்தோன்றது முக்கியம் கிடையாது. அந்த மக்களுக்காக அவங்க நின்னாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் வாக்களிப்போம் அப்படின்றதுல இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு மாறி மாறி தமிழர்கள் வாக்களிச்சாங்க. கேட்டது சரியான கேள்விதான். ஆனா உங்களுக்கு புரிதல் பிழை இருக்கு. என்னன்னா, இந்தியா முழுமைக்கும் தமிழர்கள் வாழ்றாங்க, உலகம் முழுமைக்குமே தமிழர்கள் வாழ்றாங்க. இங்க இருக்கக்கூடிய வட இந்தியர்களை நீங்கள் வெளியேற சொன்னால் உலகம் எங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் உள்ளே வந்துருவாங்க. உலகம் எங்கும் தமிழர்கள் போனாங்க. தமிழர்கள் போய் கஞ்சா வித்தாங்களா, அப்படின்னு வித்தாங்களா, ஹெராயின் வித்தாங்களா? இங்கே பதிவு செய்யப்பட்ட வழக்குகள்ல கிட்டத்தட்ட பெரும்பான்மையாக 90 விழுக்காடு கஞ்சா விற்பது வட இந்தியர்கள். யாரா மறுக்க முடியுமா? தனிநபர் செய்ய தவிர ஒரு இனத்து மேலே போட வேண்டாம். இல்ல, நான் சிறையில இருந்தவன், உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்ல. ஜெயில வச்ச உங்களுக்கு தெரியாது, ஜெயில இருந்து எனக்கு தான் தெரியும். சிறையில் இருந்ததுல ஒரு தேசிய இனத்தை இல்ல, ஒரு தேசிய இனத்துல குறை சொல்லல. இங்க வந்தாரை வாழ வைக்கும் மாநிலம் தான். பெரும்பான்மையாக இங்க வரக்கூடியவர்கள்ல வட இந்தியர்கள் இங்க வந்து என்ன வேலை பாக்குறாங்கன்னு கேள்வி எழுப்புது. வட இந்தியன் வந்து பிளம்பர் வேலை பாக்குறது இல்லையோ, இங்க வந்து டிப்பர் வேலை பாக்குறது இல்லையோ, இங்க டீ கடை வைக்கல, யாரும் எதிர்க்கல. வட இந்தியர்கள் என்ன காரணத்துக்காக வராங்க? அப்போ வடகிழக்கு மாநிலங்கள்ல ஒருத்தர் உள்ள வராருன்னா எங்க வராரு, எதுக்கு வராரு அப்படிங்கிற ஒரு கணக்கெடுப்பு இருக்கு. இங்க அளவில்லாம வராங்க. தமிழர்களுடைய அமைப்பு சாரா தொழில்கள் கிட்டத்தட்ட 63 லட்சம் தொழில்கள்ல 60 லட்சம் வேலை வாய்ப்பு வட இந்தியருக்கு போயிடுச்சு. தமிழர்கள் வேலை வாய்ப்பு எடுக்கிறாங்க. வேலை வாய்ப்பு மட்டும் இல்லாம தமிழ் முதலாளிகள், அதாவது முதல்ல குறிப்பிட்ட ஈரோடு மஞ்சள் உற்பத்தியில 80 விழுக்காடு தமிழ் முதலாளியிலிருந்து வெளியேறிச்சு. திருப்பூர் கூடிய சாயப்பட்ட தொழில் முழுக்க வட இந்திய கட்டுப்பாட்டுல போயிடுச்சு. கோயம்புத்தூர் கூடிய தொழில் முழுக்க வட இந்திய கட்டுப்பாட்டுல போயிடுச்சு. தமிழர்கள் சொந்த நிலத்திலேயே அகதிகளாக மாறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. வந்தவர்கள் என்ன காரணத்துக்காக வரான் அப்படிங்கிறத ஒரு கணக்கெடுப்பு, ஒரு நுழைவுச்சீட்டு கொடுங்க, ஒரு என்ட்ரி கொடுங்க, அவங்க ஆதார் கார்டை வாங்குங்க, எதுக்காக வரான், என்ன வராங்க பாருங்கிறத ஆர்கனைஸ்டு செக்டாரா மாத்தணும். காவல்துறை பதிவு ஐயா ஆர்கனைஸ்டு செக்டர்ஸ்ல வரவங்களோட எண்ணிக்கை மிக மிக குறைவு. அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ஸ்ல வரக்கூடியவர்கள் எண்ணிக்கை மிக மிக அறிவு. காரணம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆர்கனைஸ்டு செக்டர்ஸா இங்க இருக்கக்கூடிய மக்கள் மாறிக்கிட்டு இருக்காங்க. எஜுகேஷன் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்குங்க ஐயா. முதல்ல ஒண்ணு. ரெண்டாவது, அங்க இருந்து வராங்க இல்லையா, வடநாட்டுல இருந்து வரக்கூடிய வடவர்கள், அண்ணா சொல்லியிருக்காரு வடக்கன்னு சொல்லாதீங்க, வடவர்னு சொல்லுங்க. வடவர்கள் வந்து வரக்கூடியவர்களை பெரும்பான்மையானவர்கள் தலித் மக்கள். யாரும் முகர்ஜிஸோ சாட்டர்ஜிஸோ பானர்ஜிஸோ இங்க வந்து பிளம்பர் வேலை செய்யலங்க ஐயா. அப்படி வரக்கூடியவர்களை முதலாளிகளாக இங்க மாறி இருப்பது தலித்துகளா இல்ல நீங்க சொல்ற சோகால்டு முகர்ஜியும் பானர்ஜியுமா? ஐயா, முதலாளிகளாக யார் இருக்காங்க? தமிழ் முதலாளிகளுடைய வேலை வாய்ப்பு. ஐயா, நான் வந்து முதலாளிகளுக்காக பேச விரும்பலங்க ஐயா. நான் மைனாரிட்டிஸ்க்காக தான் என்னைக்கு பேச விரும்புறேன். என்னைக்கும் மெஜாரிட்டிக்காக பேசணும்ன்ற அவசியம் கிடையாது. சொன்னமா வட இந்தியர்களை வெளியேற்றும் நாங்க என்னைக்கா சொல்லிருக்கோமா?
வட இந்தியில் 1.5 கோடி பேர் வாக்காளராக இங்க மாறினா ஒட்டுமொத்தமான தமிழர்களுடைய அரசியல் உரிமை பறிக்கப்படும். இப்போ நீங்க கர்நாடகாவில் 1 கோடி தமிழர்கள் வாழ்றாங்க, அங்க யாரும் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை. கேரளாவில் நாங்க வாழ்றோம், ஆட்சி அதிகாரத்தில் இல்லை. ஆந்திராவில் இருக்கிறோம், நாங்க ஆட்சி அதிகாரத்தில் இல்லை. மலேசியாவில் ரப்பர் தோட்டத்துக்கு தமிழக லட்சக்கணக்கான பேர் போனாங்க. அங்க உழைச்சதுல ஒருத்தர் ரெப்ரசன்டேட்டிவாக துணை முதலமைச்சராக எம்பிக்களாக வர்றாங்க. அப்படிதான் நாங்க வந்திருக்க முடியும். உலகம் முழுமைக்கும் இப்ப கனடாவில் எம்பியா இருக்காரு தமிழ் ஒருத்தர் எம்பி. அனிதா மேடம் வந்து ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டரா இருக்காங்க கனடால. அதே கனடாவில் இருக்காங்க. அத்திப்பூத்தார் போல ஏதோ ஒரு சில நாடுகள்ல அதே போல அத்திப்பூத்தார் போல ஏதோ சில பேர் கஞ்சா விற்கிறார்கள். கஞ்சா விற்கக்கூடிய சிலரை நீங்க மையப்படுத்தி பேசும்பொழுது அங்க சிலர் அமைச்சர்களாக இருக்காங்க. அமைச்சர்கள் மொத்தமே 20-30 பேர் தான். கேள்வி கேட்டது ஏன்டா சொல்லுங்க ஐயா. இங்க தெலுங்கர்களுக்கும் கன்னடர்களுக்கும் மலையாளிகளுக்குமான பிரதிநிதித்துவத்தை நாங்க கொடுக்கிறோம். ஆனா அமைச்சரவையில 10 அமைச்சர் தெலுங்கரா இருக்காங்க. புரியுதா? அப்படி அங்க பக்கத்து மாநிலங்கள் அங்க இருக்கமா? இதுவே தவறான வாதம். திராவிட முன்னேற்றத்தை தொடர்படுத்தினா சொல்றேன். 10 அமைச்சர்கள் இங்க தெலுங்கை தாய்மொழியா கொண்டு இருக்காங்க. இந்த ஊரிலே பிறந்து இந்த ஊரிலே வளர்ந்து இந்த கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டு இவர்கள் யாரும் ஆந்திராவிலிருந்து கர்நாடகாவிலிருந்து கிளம்பி வரல. இந்த ஊர்ல 3000-4000 மனிதகுலம் தோன்றியதிலிருந்து இங்க இருக்காங்க. காரணம் அதே போலதான் மனிதகுலம் தோன்றியிருந்த பிராமணர்கள் இங்க இருக்காங்க. அவங்க இங்க இல்ல. ஐயா பிராமணர்கள் எதிர்க்கலையா, பிராமண சித்தாந்தங்களை தான் எதிர்க்கிறாங்க. ரைட், அடுத்த கேள்வி. அடுத்த கல்யாண சுந்தரம் சார் வணக்கம் சார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் தேசிய கட்சிகள் கூட்டணி வேணான்னு சொல்லி புறக்கணிச்சிட்டீங்க. ஆனால் இப்போ சட்டமன்ற தேர்தலில் தேசிய கட்சிகளோட கூட்டணி வச்சுருக்கீங்க. இது சந்தர்ப்பவாதமா இல்லை சாணக்கியத்தனம்? 2024 நாங்கள் பாரதிய ஜனதாவோட கூட்டணி அமைக்கல, இப்போ நாங்கள் கூட்டணி அமைக்கிறோம். இது எல்லா காலகட்டத்திலையும் கூட்டணிகள் மாறி மாறி தான் நாங்கள் அமைக்கிறோம். என்ன காரணம்னா கூட்டணிக்குன்னு ஒரு நோக்கம் மட்டும்தான் இருக்க முடியும். அது அந்த அரசியல் சூழலில் அன்னைக்கு நடக்கிற அந்த அரசியல் சூழலில் என்ன தேவைக்காக அந்த கூட்டணி அமைகிறது அப்படிங்கிறது தான். இப்போ ஏற்பட்டிருக்கிற தேவை 5 ஆண்டு கால திமுக ஆட்சியை இந்த தமிழ் மண்ணிலிருந்து அப்புறப்படுத்தணும். இந்த ஒற்றை புள்ளியில இணைகிற கட்சிகளை நாங்கள் கூட்டணியில இணைக்கிறோம். திமுகவினுடைய இந்த மோசமான ஆட்சி முறை நாங்கள் இந்த விமர்சனங்களை வைக்கிறோம். இதிலிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னு சொன்னா திமுகவுக்கு எதிரான வாக்குகள் ஒரே இடத்தில் ஒன்று சேர வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த கூட்டணி இருக்கு. எனவே கூட்டணி என்பது சந்தர்ப்பவாதம் அல்ல, என்னைக்குமே அது அரசியல் சூழல்களை பொறுத்து அமைகிறது. எல்லா கட்சிகளும் அதனால தான் கூட்டணி வைக்கிறாங்க. ஐயா முஸ்தபாங்கய்யா, எனக்கு ஒரு கேள்விங்க. சாட்டை துரைமுருகன் அண்ணன் வந்து சொன்னாரு மதுரை வெற்றி தேட்டர்ல வந்து 2000 ரூபாய் வாங்கினாங்க ஃபர்ஸ்ட் டேக்கு அப்படின்னு. அது வந்து ஒரு பொய்யான ஒரு அறிக்கை. 5000 ரூபாய் வாங்கினாங்க, அதுதான் உண்மை. ஏன்னா மதுரை மாவட்டத்துல இருந்து வரேன். கடைசியா வந்து அந்த லியோ படத்துக்கு 5000 ரூபாய் வாங்கினாங்க. இது யார் விற்கிறா? நீங்க 5000 ரூபாய் கொடுத்து வாங்குனீங்களா டிக்கெட்? நான் வாங்கலைங்க, என்னோட நண்பர்கள், என்னோட தோழர்கள் விஜய் ரசிக மன்றத்துல இருக்கு. எதுக்கு வாங்குறாங்க? எதுக்கு 5000 ரூபாய் கொடுத்து எதுக்கு வாங்குறாங்க? அந்த மூலத்தனத்தை யாரு உருவாக்கி கேக்குறாங்க? யார் விற்கிறா? சீமான் விற்பாரா? சீமான் வித்தாரா? மத்த நடிகர்கள் சொல்றாங்களே என்னோட முதல் கட்சிக்கு போகாதீங்க. விஜய் போய் வித்தாரா? நான் கேக்குறேங்க, இந்த படம் வந்து தியேட்டர்காரங்க எடுக்கிறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போயிடுச்சு. யார் விற்கிறா? இன்னும் ஒரு கூடுதலா கேக்குறாங்க. இந்த நாட்டோட முதலமைச்சர் அரசாங்கம் ஒரு முதலமைச்சர் கட்டுப்பாட்டுல இருக்கு. ஊழல ஒழிச்சிருவேன்னு சொல்றீங்க. ஊழல்வாதிகள் மொத்தமா உங்க கட்சியில இருக்காங்க. சொல்ல உள்ளேங்க, 5000 ரூபாய் டிக்கெட் விற்கிறதை ஒரு நாட்டோட முதலமைச்சர், நீங்க வந்து பிளைட்ல எவ்வளவுதான் டிக்கெட் விற்கணும், ஸ்கூல்ல எவ்வளவுதான் ஃபீஸ் வாங்கணும், இன்னைக்கு இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹோம்லி பஸ் மேல டிக்கெட் எடுக்கிறவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறீங்களா இல்லையா? அப்ப தியேட்டர்ல டிக்கெட் விக்கிறவங்க மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல? தியேட்டர்ல டிக்கெட் வந்து 200 ரூபாய் தான். அந்த 200 ரூபாய் டிக்கெட்டை விஜய் ரசிக மன்றம் மொத்தமா வாங்கிருது. அத வந்து 5000 ரூபாய்க்கு விக்கிறாங்க. இது டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கி தியேட்டர்காரங்க விக்கிறாங்க. விஜய் ரசிக மன்றத்துக்கு ரசிகர் போய் வாங்குறாங்க. நீங்க சொல்றீங்களே உங்க சகோதரர் போய் வாங்கினாருன்னு சொன்னீங்களே, அவருக்கு தேவை. அப்ப தியேட்டர்காரங்க விக்கிறவங்க போய் வாங்குறாங்க. விஜய் ரசிகர் வந்து அன்னைக்கு போய் ஷோவை பார்க்க போறாங்க. அவங்க ஷோவை பார்த்து டிக்கெட்டை வாங்கி ஷோவை பார்ப்பாங்களா, கொண்டு போய் விற்பாங்களா? விக்கிறது யாரு? தியேட்டர்ல விற்பாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் கையில போயிருச்சுங்க. இதுக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம் இருக்குதான் கேக்குறேன். இதெல்லாம் தானே நான் கேக்குறேங்க. கரூர்ல செத்தவங்களுக்கும் அலக்காட்சி விஜய்க்கு சம்பந்தம் இருக்கா? முடியுமா முடியாதா? கரூர்ல 45 பேர் செத்தாங்களா, அதுக்கு விஜய்க்கு சம்பந்தமே இல்லையா? நான் கேக்குறேன், அதுக்கு சம்பந்தமே இல்லையா? அதுக்கு யார் காரணம்? 41 பேர் கரூர்ல இறந்தாங்க. அதுக்கு சிஎம் தான் காரணம். ஒரு வீடியோ போடுவாரு. 41 பேர் இறந்தாங்க. அந்த 41 பேர் இறந்ததுல அவங்க குடும்பத்தை போய் சந்திச்சாங்களா? அதிகமா யார் அதான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல ஒண்ணும் இல்ல. நீங்க 41 பேர் இறந்ததுல அதிகமா பாதிக்கப்பட்டவர் யார்? அந்த குடும்பத்தார், அந்த தாய்மார்கள், அந்த குழந்தைகள், அந்த மனைவிகள், அந்த கணவன்மார்கள். நான் கேக்குறேன், விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர்களை கூப்பிட்டு பார்க்கும்போது அவர்கள் வராங்க. அவங்க ஒருத்தவங்கனாச்சும் விஜய் தான் கொலைகாரன் குற்றம் சாட்டினாங்களா? விஜய் தான் வந்து இதுக்கு காரணம் யார் பாதிக்கப்பட்டிருக்கா? உங்களை தாண்டி பாதிக்கப்பட்டவர் அந்த குடும்பம். உங்களை தாண்டி பாதிக்கப்பட்டது அது. நீங்க ஒரு எதையும் நியாயப்படுத்தாதீங்க. ஒரு அம்மா தன்னுடைய குழந்தை இறந்துட்டு என் குழந்தை செத்தான விஜய் பார்த்தா போகுதுன்னு சொல்ற மனநிலை இருக்கவங்களுக்கு வகுப்படுக்க முடியாது.
சரிங்களா? தயவு செஞ்சு இல்ல இல்லங்க, இதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா விஜய் செத்ததுக்கு கூப்பிட்டு பார்த்ததுக்குன்னு சொன்னா எதற்காக கூப்பிட்டு பார்த்தார்? ரசிக மனப்பான்மை எதற்காக கூப்பிட்டு பார்த்தார்? அதான் கேக்குறேன், எதற்காக கூப்பிட்டு பார்த்தார்? காவல்துறை எதற்காக வந்து பாத்தீங்கன்னா அவங்கள பாக்குறதுக்கு இடம் கொடுக்கல? ரசிகர்களோட அறியாமை அது, அறியாமை. உங்க ரசிகர்களோட யாரு கரூர் விஷயத்துல கூப்பிட்டு பார்த்தது ரசிகர் அறியாமையா? அந்த குடும்பத்தார் ரசிகர்களா? எங்க மதுரை மாவட்டத்துல வந்துறேன், எங்க ஊர்ல இளவு விழுந்தா இளவு வீட்டுல போய் பார்த்து மாலை போட்டுதான். அது எதுக்காக போலங்க? அது ஆராயுங்க. நீங்க வந்து என்ன செய்வீங்க? எதுக்காக போல? இறந்தவங்களை கூப்பிட்டு வந்து நாங்க வாங்க, நாங்க வந்து துர்காணி சேர்க்கிறோம், எங்க வீட்டுக்கு வந்து பனையூர்ல வந்து பனையூர் பணியார் நானே வந்து பார்த்தவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? வீட்டுக்கு வந்து துர்காணி வச்சுட்டு போங்க அப்படி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? திமுக வந்து விமர்சிச்சீங்க, மது ஒழிப்பேன்னு சொன்னாரு, முதல்வர் வந்து இன்னும் மது ஒழிக்கலைன்றாரு. புஜி ஆனந்த் ஒயின் ஷாப் நடத்துறாரு. புஜி ஆனந்த் எந்த இடத்துல சாராய கடை நடத்துறாரு? சார் இவர் தான் பார்ட்னர். அவர் நடத்துற கடைக்கு நாட்டை துறைமுகன் பார்ட்னர். அதுக்கும் ஆதாரத்தை காட்டுங்க. அடுத்த கேள்வி சார் வணக்கம். எனக்கு திரு ராஜீவ் காந்தி அவர்கள்கிட்ட நான் கேட்கிறேன், இந்த மது ஒழிப்பை கஞ்சா சீக்கிரமா கிடைக்குது, இந்த கஞ்சாவும் மதுவையும் ஒழிக்கிறதுக்கோ இல்ல கம்மி பண்றதுக்கோ ஒரு முன்னெடுப்பு நீங்க எடுப்பீங்களா அப்படின்ட்டு தம்பி சொல்லியிருக்கீங்க. இப்போ பூர்ண மது விலக்கு குறித்து மீண்ட வாதங்கள் இருக்கு. தனிப்பட்ட ராஜீவ் காந்திக்கு பூர்ண மது விலக்கு உடன்பாடு இல்லை. ஒரு கவர்னன்ஸ்ல வந்து இங்க மது விலக்குங்க பூர்ண மது விலக்கு தமிழ்நாட்டை சாத்தியம் இல்லைன்னு கடந்த காலத்தில் நிறுவனம் ஆயிடுச்சு. பூர்ண மது விலக்கு அமல்படுத்த முடியலன்னா கூட ஒரு தாலுக்காவுக்கு கடைகளை கம்மி பண்றதுக்கான இதை வந்து பண்ணலாம். நல்ல யோசனை. உறுதியாக நான் ஒரு மாவட்டத்துக்கோ தாலுக்காவுக்கோ கம்மி பண்றதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கலாம் இல்லையா? சுத்தி நெருப்பறியும் போது உள்ளங்கையில கற்பூரத்தை வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ராஜீவண்ணன் சொன்னாரு, ராஜீவண்ணனுக்காக மட்டும் சொல்றேன். இன்னுமுமே வந்து பாத்தீங்கன்னா நெறிப்படுத்த திமுக வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வைக்கிறியா? நீங்க நேரடியா, ஏன்னா நீங்க ஒரு மாநில அளவில் வந்து மாணவர் அணி தலைவராக இருக்கீங்க. இப்போ வந்து தலித்துகளுக்கு அண்ணன் ரொம்ப என்டிகேல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பொது தொகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஸ்சி கேண்டிடேட்டை நிப்பாட்டுறது அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு முன்னேற்பாடா நான் பார்க்கிறேன். ஆனா நீங்களும், ஏன்னா நீங்க இரு கட்சிகளும் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிக இடங்களை ஜெயிக்க போற ஒரு கட்சிகள், அதிக வாக்கு வங்கிகளை உள்ள ஒரு கட்சிகள். நீங்க பொது தொகுதிகளில் ஒரு முதல்ல ஆரம்பிங்க, நிறைய நிக்க சொல்லுங்க, ஒரு 2 சீட்டு 5 சீட்டு 10 ஏதாவது 1-2 தொகுதி கொடுத்தீங்கன்னா அடுத்து சமூக நீதி பேசக்கூடிய நமக்கு பின்தொடர்ந்து வரும்போது அங்க பாருங்க 2 பேருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு எளிமையா இருக்கும். அவங்க 117 பேரை வந்து பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஐயா ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். அமைச்சர்களை நம்ம 2 பேர் தான் கரண்டி கொஞ்சம் பார்த்தா ஆட்டுவாங்க சொல்லுவார். உறுதியா இந்த கோரிக்கை ஒன்றே ஒன்று, அது நீண்ட காலமாவே பெண்கள் இடஒதுக்கீடு குறித்து ஒரு பொது புத்தியிலிருந்து ஒரு பெரிய வாதம் வந்திருக்குது. 33 விழுக்காடு கொண்டு வர வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் முதல்ல முன்னெடுத்தது. இன்னைக்கு உள்ளாட்சி மன்றங்களில் அதை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்து சாத்தியப்படுத்த முடிஞ்சது. இன்னும் அந்த பொது புத்தியில விவாதம் இருக்கிறது, டிபேட் இருக்கு, அதை கொண்டு வரப்பட வேண்டும். எந்த மாற்று கருத்தில் நான் உங்க கணிக்கிறேன். நான் உங்களுடைய பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேர் சொல்ல விரும்பல, ஆனால் தொகுதியை சொல்றேன். இன்னைக்கு அம்பத்தூருங்கிற பொது தொகுதி, இன்னைக்கு பக்கத்தில் ராதாகிருஷ்ணகிற பொது தொகுதி, சென்னைக்குள்ள மட்டுமே 2 பொது தொகுதியில ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர்கள் தான் இன்னைக்கு எம்எல்ஏ இருக்காங்க. தமிழ்நாட்டில் 7 பொது தொகுதியில் இருக்காங்க. இல்ல அவர் அதான் சொல்ல வர்றாரு. அவர் என்ன சொல்றாரு? அவர் சொல்றது பொது தொகுதியில் எதுவுமே இல்லைன்னு தம்பி புவியரசு உட்பட சொன்னாங்க. இல்ல இல்லன்னு சொல்லல, 2 தொகுதிகள் கூட கொடுங்க ஐயா. இல்ல அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. அடுக்கப்பட்ட முட்டையில் கடைசி முட்டையா இருக்க அருந்திய மக்களுடைய சாதிய விடுதலை தான் உண்மையான விடுதலைன்னு ஆதரிக்கும். ஆராசாவை ஏன் பெரம்பலூருக்கு மாத்தினாங்க, பெரம்பலூர் வந்து நீலகிரிக்கு மாத்தினாங்கன்னு கேட்டுருங்க. அந்த ராஜாண்ணன் கொடுத்த பதிலே இதுதான். நான் எனக்கு கம்ஃபர்ட் தொகுதியை கேட்கிறேன். நான் கட்சி துணை போச்சாளர், நான் எந்தா ஜெயிப்பேன்னு கேட்குறேன். அவர் சூஸ் பண்ணியிருக்காரு. ஜெயிச்சு வந்த அண்ணா ராஜா அண்ணனை இந்தியாவுடைய தகவல் தொழில்நுட்ப அமைச்சரா நாங்கள் ஆக்கணுங்கிறது அது அவருக்கு மட்டும். ஐயா கிட்ட மட்டும் ஒரே ஒரு கேள்விங்க ஐயா. நீங்க சொல்லும் பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க இந்த பிரச்சனை பண்ணாங்க, இவங்க டிஎம்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அப்போஸ் பண்ணி பேசிட்டு இருந்தீங்க, அதுல ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஆனா நீங்க தனிப்பட்ட முறையில் தமிழ் தேசியம் பேசினது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சுட்டு நீங்க தமிழ் தேசியம் பேசினது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. கல்வி இடைநீற்றலுக்கு 8.5% என்று நீங்க வந்து குறிப்பிட்டிருந்தீங்க. GER கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ படி இன்றும் தமிழ்நாடு தான் முதல் மாநிலம், 48% விழுக்காட்டில் இருக்கு. அதற்கு அர்த்தம் ஹையர் எஜுகேஷன்ல இந்தியாவிலே முதல் மாநிலமா கடந்த பல ஆண்டுகளா இருக்கு. இதுக்கு அவங்க ரொம்ப உறுதுணையா இருந்திருக்காங்க. அவங்க எந்த அளவுக்கு டிஎம்கே இருந்திருக்கோ அதே அளவுக்கு அதிமுகவும் இருந்திருக்கு, 2 திராவிட கட்சிகளும் இருந்திருக்கு. தமிழ் தேசியம்னு நீங்க சொன்னதை ஏத்துக்க முடியலன்னு சொன்னீங்க. நீங்க ஏத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது நான் என்னுடைய கொள்கைன்னு சொல்றேன். எப்படி சொல்றேன்னா, ஒரு அரசியல் கட்சி அதனுடைய பெயரை வச்சுட்டு இப்ப இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். அந்த கட்சியில் இருக்கிற உறுப்பினர் என்ன தேசியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு நீங்க முடிவு பண்ணலாமா? அவர் எந்த தேசியத்தை ஏற்கலாம், அவர் ஏற்றுக்கொள்ளுகிற அந்த கருத்தியலே அந்த கட்சி ஏற்றுக்குதாங்கிறது தான் பிரச்சனை இல்லைங்களா? ஒருத்தர் கம்யூனிஸ்டா இருக்கிறார், அவர் சர்வதேசியவாதி, புரியுதுங்களா? அவருக்கு தேசியமே கிடையாது.
ஆனால் தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவர்கள் தோழர் ஜீவா போன்றவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாபெரும் தலைவர்களாக வலம் வந்தார்கள். புரியுதுங்களா? அதுபோல திராவிட தேசியம் என்பதே இல்லை. நான் சொல்றேன், மீண்டும் சொல்றேன், அடுத்த நிறுத்தமா சொல்றேன். திராவிடம் என்கிற சொல் திராவிட கோட்பாடுகள் என்று பிறந்தது இந்த 200 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த காலச்சூழல் ஏற்பட்டு அது வந்தது, அந்த சொல் வருகிறது. இந்த கட்சிக்குள்ள தேசியம் சார்ந்து என்று வருகிற போது நீங்க எல்லா சாதிக்காரரும், எல்லா மதத்தை சேர்ந்தவரும், எந்த மொழி இனத்தை சார்ந்தவரும், எந்த சிந்தனை கொண்டவரும், தேசியம் சார்ந்த சிந்தனை கொண்டவரும் இந்த கட்சியில் இருக்கலாம். ஆனால் இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தை, இந்தியாவை ஏற்றுக்கொண்டவராக இருக்க வேண்டும். அதுதான் அதிமுக. அதனால எனக்கு இருக்கிற கொள்கை என்னன்னு சொன்னா அது நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. முதல்ல ஒன்று. ரெண்டாவது, 8.5 விழுக்காடு இடைநிற்றல் நான் இருக்கிறது. நான் நீங்க 2 பேரும் சொல்லுகிற தரவுல நான் எந்த இடத்துல மாறுபடுறேன்னு பாருங்க. மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு நாங்கள் தான் முன்னிலையில் இருக்கிறோம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் இல்லையா? அது வந்தது எப்படிங்கிறத நான் சொல்றேன். முதல்ல 2018 தான் ஒரு ஆண்டுல ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆண்டுல இடைநிற்றல் அதிகரித்து இருக்கிறது. அதுக்கு முன்னத்தாண்டு அவங்க ஆட்சி காலத்தில் இடைநிற்றல் இல்லாமல் இருந்திருக்கலாம். புரியுதுங்களா? அதை நான் குறை சொல்லலை. இடைநிற்றல் அதிகரித்து இருக்கிறது. அந்த இடைநிற்றல் அதிகரித்து 8.5 விழுக்காடு அதிகரிக்குது. நான் போன ஆண்டை ஒப்பிட்டு தான் சொல்றேன், அதிமுக ஆட்சி ஒப்பிட்டு சொல்லலை. இவங்க ஆட்சி காலத்தை போன ஆண்டு ஒப்பிட்டு 8.5 விழுக்காடு இடைநிற்றல் அதிகரித்திருக்குன்னா அது ஏன்னு தர்க்கபூர்வமா அதுக்கு ஆராய்ச்சி பண்ணணுமே ஒழிய இடைநிற்றல் நிற்கிற நாங்க கல்வியில் உயர்ந்திருக்கு அப்படி காட்டக்கூடாது. இதுக்கு காரணம் சொல்லணும். 209 பள்ளிக்கூடங்களை ஏன் முன்னீங்கிறத காரணம் சொல்லணும்.